மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 31. கமலேஸ்வரியின் சொத்துக்களை மொத்தமாக சுருட்டி தன் வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ராஜாத்தியின் ஆசை நாளுக்கு நாள் வெறியாகிக் கொண்டே போனது. ஏற்கனவே தெரிந்தும் தெரியாமலும் கொஞ்சம் நகைகளை சுருட்டிவிட்டாள். கமலியாக கொடுத்த 100 பவுன் நகைகள் வேறு தனியாக இருந்தன. கணவனை பிரிந்த கமலேஸ்வரிக்கு உற்ற துணையாக இருந்தாள் ராஜாத்தி. அதாவது இருப்பது போல் நடித்தாள். மனம் முழுக்க விஷத்தை வைத்துக்கொண்டு தேன் ஒழுக பேசினாள். வெள்ளை மனதுடைய கமலேஸ்வரிக்கு உண்மை எது போலி எது என்று பிரித்தறியும் பக்குவம் இருக்கவில்லை. அதனால் ராஜாத்தியை முழுமையாக நம்பினாள். திருமணமாகி சரியாக 10வது மாதமே ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகிவிட்டாள் ராஜாத்தி. அது வேறு கமலியின் குழந்தை ஆசையை தூண்டிவிட்டது. கணவன் மேல் உயிராக இருந்த கமலிக்கு குழந்தையாசை வந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் ஏனோ அந்த பாக்கியம் அவளுக்கு வாய்க்கவே இல்லை. வருடத்திற்கு ஒருமுறை 3 மாத விடுப்பில் வந்துவிட்டுத்தான் போனான் ஜெயசேகரன். ஆனால் கமலி கர்ப்பம் தரிக்கவில்லை. தனக்கு குழந்தை இல்லாததை எண்ணி கமலி ரொம்பவும் கவலையோடு பேச தனக்கு தெரிந்த சித்த மருத்துவ பெண்மணி ஒருத்தியிடம் அழைத்து சென்று கமலிக்கு நாட்டு மருந்து வாங்கி கொடுத்தாள் ராஜாத்தி. அதாவது அந்த மருந்து சாப்பிட்டால் கர்ப்பப்பை பலமடையும் என்றும் விரைவிலேயே கர்ப்பம் தரிக்கலாம் என்றும் உடம்புக்கும் நல்லது என்று சொல்லி அந்த மருத்துவச்சி மருந்தை கொடுத்தாள். கமலேஸ்வரி ஜெயசேகரனுக்கு திருமணமாகி 3வது வருடம் ராஜாத்திக்கு 2வது பெண் குழந்தையாக மஞ்சரியும் பிறந்துவிட்டாள். அப்போது ஜெயசேகரன் ஊரிலிருந்து வந்திருந்தான். முதல் முறையாக நாள் தள்ளிப்போயிருந்தது கமலேஸ்வரிக்கு. ஆனால் அந்த கரு கிட்டத்தட்ட 60வது நாளில், அதாவது உறுதி செய்த மறுநாளே விடியற்காலையில் கலைந்து போய்விட்டது. கமலேஸ்வரியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போனான் ஜெயசேகரன். அங்கே அவளுக்கு கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணிவிட்டார்கள். கர்ப்பப்பையை சுத்தம் செய்து கொண்டு வந்த 2வது நாள் சாயந்தரம் முகம் கைகால் கழுவி விளக்கு வைப்பதற்காக குளியலறையில் முகம் கைகால் கழுவி கொண்டிருந்த கமலேஸ்வரி அந்த குளியலறைக்குள்ளேயே மயங்கி விழுந்து இறந்து விட்டாள். குடும்பமே இடி விழுந்த பனைமரம் போல் ஆகிவிட்டது. கத்தியும் கதறியும் ஆர்ப்பாட்டம் செய்து அழுதும் ஒன்றும் ஆகவில்லை. ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்பி வருவாரோ? ஆனால் கமலேஸ்வரி இறந்ததற்கான காரணம்தான் யாருக்குமே தெரியவில்லை. சில பேர் டிஎன்சி பண்ணி கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஆகும் என்றார்கள். சில பேர் விதி என்றார்கள். எனக்கு கொடுப்பினை இல்லாம போச்சே என்று அழுதான் ஜெயசேகரன். தங்கம்மாளுக்கும் ராஜரத்னத்திற்கும் பேச்சே வரவில்லை. கிட்டத்தட்ட நடைப்பிணம் போல் ஆகிவிட்டார்கள். துரைசாமி மல்லிகாவின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? அதற்கு மேல் ஜெயலட்சுமிக்கு இருந்தது தாங்க முடியாத மனவேதனை. உடன் பிறந்த வேறு பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இல்லாத நிலையில் தனக்கென்று உறவாயிருந்த ஒருத்தியையும் இழந்துவிட்ட ஜெயலட்சுமியின் பரிதாப நிலை சொல்லி மாளாது. முதல் முறையாக மகளின் பார்வையில் இருந்த அனலை கண்டு தலை குனிந்தார் துரைசாமி. வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்டாயா என்பது போல இருந்தது ஜெயலட்சுமியின் கண்களில் இருந்த கேள்வி. எத்தனை முறை கூடி கூடி பேசியும் கூட கமலேஸ்வரியின் இறப்பிற்கான காரணத்தை கடைசி வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது ஒரு மர்மமாகவே இருந்தது. மற்றவர்களெல்லாம் விதியின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு விலகிக் கொள்ள ஜெயலட்சுமிக்கு மட்டும் தங்கையின் சாவை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியவில்லை. அதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருப்பதாக அவருடைய உள்மனம் அவருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது. கூடவே சோகமாக இருப்பது போல் இருந்தாலும் ராஜாத்தியின் கண்களில் தெரிந்த உற்சாகம் அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில் தங்கை கமலேஸ்வரி இறந்து 40வது நாள் சாமி கும்பிடுவதற்காக பிள்ளை குட்டிகளோடு சொந்த ஊருக்கு வந்திருந்தார் ஜெயலட்சுமி. அப்போதும் அதே மாயாண்டி கோவிலில், அநியாயமா இப்படி என் தங்கைய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே என்று அழுதவர், அவளுடைய சாவில் இருக்கிற மர்மத்தை எப்படியாவது எனக்கு காட்டி கொடு என்று உருகியபடி வேண்டிக் கொண்டார். கோவிலில் அதிக கூட்டம் இல்லை. சொற்ப நபர்களே நின்றிருந்தார்கள். பூஜை முடிந்து அனைவருக்கும் கற்பூர ஆரத்தி காட்டிக் கொண்டு வந்தார் பூசாரி. அனைவரும் அந்த ஆரத்தியை தொட்டு தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டிருக்க, கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த கற்பூர ஆரத்தியை தொடுவதற்காக தன் 2 கைகளையும் நீட்டப்போன ஜெயலட்சுமி தனக்கு முன்னே அங்கே அந்த கற்பூர ஆரத்தியை தொட்டு வணங்கிக் கொண்டிருந்த 2 கைகளை பார்த்து அதிர்ந்து விட்டார். கைகளை பார்த்து என்பதை விட அந்த 2 கைகளில் வலது கையில் கிடந்த வளையலை பார்த்து. அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தார். யார் என்றே தெரியவில்லை. வெளியூர்காரி. ஆனால் அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல் நிச்சயம் தங்கை கமலையினுடையதுதான். அந்த வளையல் சாதாரணமாக நகைக்கடையில் எடுத்ததோ அல்லது ஆசாரியிடம் ஆர்டர் கொடுத்து செய்ததோ அல்ல. பரம்பரை பரம்பரையாக
அவர்கள் வீட்டில் புழங்கிய வளையல். அதாவது ஜெயலட்சுமியின் தாயார் மல்லிகாவிற்கு அவருடைய மாமியார் சீதனமாக கொடுத்ததுதான் அந்த 2 வளையல். அவருடைய மாமியாருக்கும் அவருடைய மாமியார் சீதனமாக கொடுத்ததாம். எனில் அந்த நகை பாரம்பரிய பெருமை உள்ளதுதானே. அந்த 2 வளையல்களையும் தனக்கு பிறகு ஆண் வாரிசு இல்லாததால் தன்னுடைய 2 மகள்களுக்கும் ஆளுக்கு ஒன்றாய் பிரித்து கொடுத்து விட்டார் மல்லிகா. அதுவும் கமலையின் திருமணத்தின் போதுதான் அந்த வளையலை ஆளுக்கொன்றாய் கொடுத்தார். அதுவரையில் நகைப்பெட்டியில்தான் அந்த வளையல் இருந்தது. அதனுடைய அழகும் வேலைப்பாடும் உறுதியுமே அதன் மதிப்பை சொல்லும். ஒருவேளை 2 வளையலாக அந்த பெண் அணிந்திருந்தால் கூட ஜெயலட்சுமிக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனால் அந்த பெண் அணிந்திருந்ததும் ஒற்றை வளையல்தானே. இன்னொன்று அவரிடம் அல்லவா இருக்கிறது. எனவே எந்த அதிர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக அந்த பெண்ணையே கண்காணித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த இன்னொரு பெண் இந்த வளையல் அணிந்த பெண்ணிடம் தன்னுடைய மாதவிடாய் கோளாறு பிரச்சனை எதையோ சொல்லி மருந்து கேட்க ஜெயலட்சுமிக்கு பொறிதட்டி விட்டது. ராஜாத்தி ஏதோ மருத்துவச்சியிடம் நாட்டு மருந்து வாங்கி கொடுத்து சாப்பிடுவதாக கமலி சொன்னாளே, இவளாகத்தான் இருக்குமோ? உண்மையில் கமலி சாப்பிட்டது கர்ப்பப்பையை பலமாக்கும் மருந்தா, இல்லை பலவீனமாக்கும் மருந்தா? 2 குழந்தைகளையும் பக்கத்தில் நின்றிருந்த கணவர் ஜெகநாதனின் அக்காளிடம் ஒப்படைத்துவிட்டு கணவரையும் அழைத்து கொண்டு அந்த பெண்ணை பின்தொடர்ந்தார் ஜெயலட்சுமி. அவளுடைய வீடு ஒரு சாதாரணமான ஓட்டு வீடுதான். அவள் வீட்டிற்குள் நுழைய அவள் பின்னையே சட்டென்று நுழைந்த ஜெயலட்சுமியை கண்டு அதிர்ந்து விட்டாள் அந்த பெண். யாரும்மா நீங்க? யார் வேணும் உங்களுக்கு என்று கேட்க, அப்போது அம்மா என்று அந்த பெண்ணை நோக்கி ஓடி வந்த ஒரு குழந்தையை சட்டென்று எட்டி பிடித்து தூக்கிய ஜெயலட்சுமி, நானா கர்ப்பப்பைய பலமாக்குறேன்னு சொல்லி ஏதோ நாட்டு மருந்து கொடுத்து அவ கர்ப்பப்பையையே பலவீனமாக்கி பிள்ளையே பெறவிடாம கொன்னியே கமலேஸ்வரி, அவளோட அக்கா தான் நான். நீ யாரு, என்ன வேலையெல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் பின்னாடி வந்திருக்கேன். உண்மையை சொல்லு. கமலிக்கு என்ன மருந்து கொடுத்த? யார் சொல்லி நீ அந்த மருந்தை கொடுத்த? அதை மட்டும் சொல்லு. ஜெயலட்சுமி கேட்க எதிரே நின்றவளுக்கு முகம் வெளுத்து விட்டது. உடம்பு லேசாக நடுக்க ஆரம்பிக்க, ஆனாலும் பயத்தை மறைத்து கொண்டு, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, யாரது கமலி என்று ஜெயலட்சுமியையே திரும்ப கேள்வி கேட்டாள் அவள். அவ்வளவு நேரம் இழுத்து பிடித்து வைத்திருந்த பொறுமை காற்றில் பறந்துவிட வெறி பிடித்த பெண் வேங்கையானார் ஜெயலட்சுமி. ஓரமாய் கிடந்த கதிர் அருவாளை குனிந்து எடுத்தவர் நொடியில் அதை அந்த குழந்தையின் கழுத்தில் வைத்து அழுத்தினார். அலறிவிட்டாள் அந்த பெண். ஐயோ, என் புள்ள, என் புள்ள, என் புள்ளைய விட்டுருங்க. புள்ளைய உயிரோட விடணும்னா என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லு. இல்ல உன் புள்ள கழுத்தறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உன்ன மாதிரி பிச்சைக்காரி இல்லைனா 10 கொலை பண்ணாலும் பந்தாவா வெளியே வந்து நடமாட என்னால முடியும். எப்படி சொல்ல போறியா இல்ல? ஜெயலட்சுமியின் கையில் இருந்த அருவாள் அழுந்தி பதிந்தது அந்த குழந்தையின் கழுத்தில். அத்தியாயம் 32. தான் பெற்ற பிள்ளையின் கழுத்தில் அருவாளை கண்டதும் பயந்து நடுங்கிவிட்டாள் அந்த மருத்துவச்சி பெண். சும்மா விளையாட்டுக்காகவோ தன்னை பயமுறுத்துவதற்காகவோ ஜெயலட்சுமி எதையும் செய்யவில்லை என்பதை அவர் நின்றிருந்த கோலம் அவளுக்கு சொல்லியது. கட்டையாய் விரைத்து நின்ற உடலும் ஆவேசம் கொப்பளிக்கும் முகமும் இரத்தமாய் சிவந்த கண்களுமாய் ஜெயலட்சுமியை பார்ப்பதற்கே அந்த பெண்ணுக்கு பயமாக இருந்தது. பிணத்தை பீத்து தின்னும் ஆவேசமான சுடுகாட்டு பேச்சியின் தோற்றம். இனிமேலும் அமைதியாக நின்றாலோ அல்லது பொய் உரைத்தாலோ நிச்சயம் தன் பிள்ளையின் கழுத்தை சீவி விடுவாள் என்று பயந்து அந்த மருத்துவச்சி வரி விடாமல் அனைத்து உண்மைகளையும் ஜெயலட்சுமியிடம் சொல்லிவிட்டாள். அதாவது இந்த சதிவேலைகள் அனைத்தையும் செய்யச் சொல்லி சொன்னது ராஜாத்தி. அதற்கு லஞ்சமாக அவள் கொடுத்ததுதான் அவள் கையில் அணிந்திருந்த வளையல். அதாவது அவர்களுடைய திட்டம் என்னவென்றால், கமலேஸ்வரியின் கர்ப்பப்பையை பலவீனமாக்கி அதை ஒரு குழந்தையை தாங்க இயலாதவாறு செய்ய வேண்டும். அவளுக்கு பிள்ளையே பிறக்காமல் போனால் தன்னுடைய பிள்ளைகளில் எதையாவது ஒன்றை தத்தெடுத்து வளர்க்கும்படி செய்து மறைமுகமாக சொத்துக்களை எல்லாம் அமைக்கிவிட வேண்டும். இதுதான் ராஜாத்தியின் திட்டமாக இருந்தது. ஆக கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கு என்று அவர்கள் கொடுத்த மருந்து எல்லாமே போலிதான். அதனால்தான் கமலிக்கு கரு நிற்காமல் போனது. ஒவ்வொரு முறையும் கருப்பையில் தங்கிய கரு நிற்காமல் போகப் போய்தான் அவளுக்கு கர்ப்பப்பையை சுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனாலேயே அவளுக்கு சாவும் வந்தது. ஆக அனைத்திற்கும் மூல காரணம் ராஜாத்தியும் அவள் தீட்டிய சதித்திட்டங்களும் தான். கேட்க கேட்க ரத்தம் கொதித்தது ஜெயலட்சுமிக்கும் ஜெகநாதனுக்கும். ஒரே வெட்டாக வெட்டி அந்த மருத்துவச்சியின் கழுத்தை துண்டாக எடுத்து விட்டால் என்ன என்ற ஆவேசத்தில் துடித்தார் ஜெயலட்சுமி.
ஆனால் ஜெகநாதன் பொறுமையானவர், நிதானமானவர் அல்லவா? ஜெயலட்சுமியின் கையில் இருந்த அருவாளை வாங்கி வைத்துக்கொண்டு பிள்ளையோடு சேர்த்து அந்த மருத்துவச்சியையும் காரில் அள்ளி போட்டுக்கொண்டு கமலியின் புகுந்த வீட்டிற்கு வந்தார்கள். கணவனும் மனைவியும் அந்த மருத்துவச்சியை பின்தொடர்ந்து செல்ல 2 பேரப்பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு துரைசாமியும் மல்லிகாவும் ஏற்கனவே கமலி வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். கமலிக்கு சாமி கும்பிடுவதற்காக விதவிதமான பலகாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் சோகம் அப்பிய முகத்தோடு ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்திருக்க மிகவும் உற்சாகமாக அனைவரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கிக் கொண்டிருந்தது ராஜாத்திதான். ஜெகநாதன் காரை நிறுத்தியதுதான் தாமதம். கண்ணிமைக்கும் நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த ஜெயலட்சுமி அங்கே நின்று யாருடனோ கையை அங்கே இங்கே என்று நீட்டி பெரிதாக பேசிக் கொண்டிருந்த ராஜாத்தியின் முதுகில் ஒரே மிதி மிதித்து கீழே தள்ளிவிட்டார். என்ன நடந்தது என்று யோசித்து சுதாரித்து அவள் எழுவதற்குள்ளாக பக்கத்திலேயே எரிப்பதற்கென்று போட்டிருந்த விறகு கட்டையில் ஒன்றை எடுத்து ராஜாத்தியை விளாசி தள்ளிவிட்டார் ஜெயலட்சுமி. அனைவரும் ஓடி வந்து பிடித்தார்கள், தடுக்க முனைந்தார்கள். ஆனால் யாராலும் ஜெயலட்சுமியை தடுக்க இயலவில்லை. உடம்புக்குள் ஏதோ பிரம்ம ராட்சசி புகுந்து விட்டது போல ராஜாத்தியை விறகு கட்டையால் அடித்து துவைத்து ஓய்ந்தார் ஜெயலட்சுமி. ஆனாலும் ஆவேசம் அடங்காதவராக அவளுடைய கழுத்தை பிடித்து நெரிக்க, அப்போதுதான் எங்கேயோ வெளியே போய்விட்டு உள்ளே வந்த ஜெயசேகரன் ஜெயலட்சுமியிடமிருந்து ராஜாத்தியை காப்பாற்றிவிட்டார். தங்கையின் சிரித்த முகம் மறுபடியும் கண்ணுக்குள் வந்து நின்றது. அவளை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு இவள் மட்டும் இப்படி கல்லை போல நடமாடுகிறாளே! மறுபடியும் ஆவேசம் பீரிட்டு எழ இன்னொரு விறகு கட்டையை எடுத்துக்கொண்டு ராஜாத்தியை அடிப்பதற்காக பாய்ந்தார் ஜெயலட்சுமி. அவரை தடுத்து பிடித்த ஜெயசேகரன், அண்ணி, என்ன அண்ணி இது? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க என்று வருத்தத்தோடு கேட்க, அந்த மருத்துவச்சியை அனைவருக்கும் முன் கொண்டு போய் நிறுத்தினார் ஜெகநாதன். அவளை பார்த்ததும் தான் ராஜாத்திக்கு முகம் இரத்த பசையின்றி வெளுத்து போக, இவளோ ராஜாத்தியின் முகத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை. சொல்லு, உருமினார் ஜெகநாதன். நிமிர்ந்து ராஜாத்தியை ஒரு பார்வை பார்த்த அந்த மருத்துவச்சி பெண் பிறகு தங்கு தடை இல்லாமல் நடந்த அனைத்து சதி திட்டங்களையும் கூட்டத்தினருக்கு விவரிக்க யாருக்கும் பேச்சு மூச்சே இல்லை. அவள் சொல்லி முடிக்க அந்த பெண் முன்னே வந்து கண்ணீரோடு நின்ற மல்லிகா, இந்த ஒரே ஒரு வளையில இவ கொடுத்தாங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு பிள்ளையே பிறக்காம செஞ்சு அவளை கொல்லவும் செஞ்சிட்டியே பாதகி! அதையே நீ அவ ஒரு புள்ளைய நல்லபடியா பெத்தெடுக்க மருந்து கொடுத்திருந்தா அவகிட்ட இருக்கிற மொத்த நகையும் உனக்கே தந்திருப்பாளே பாவி! இப்படி செஞ்சிட்டியே, என் குலத்தையே வேற அறுத்துட்டியே! நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிருவ என்று குனிந்து கீழே கிடந்த மண்ணை அள்ளி அவள் மீது தூற்றிவிட்டு ராசாத்தியிடம் வந்தார். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ ஒரு பொண்ணு வயிற்றுலதான் பிறந்தியா? நீயும் 2 பொண்ணு தானே பெத்து வச்சிருக்க. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நீங்க எல்லாம் கேட்காமலே உனக்கு 150 பவுன் நகை போட்டு வீடு அடங்குற சாமான் தந்து ஊரு மிச்ச கல்யாணம் முடிச்சு வச்சா என் மக. அந்த நன்றி கூடவா உனக்கு இல்ல? அவளுக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்க நீ? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. உனக்கு நல்ல சாவே வராது. உன் குலமே தழைச்சு பெருகாது, மண்ணோட மண்ணா போகும். நான் எப்படி என் பிள்ளைய எழுந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறனோ அதை விட 100 மடங்கு வேதனையே நீ அனுபவிப்ப. பெத்த பிள்ளைய இழந்து என் வயிறு எரிஞ்சு சாப விடுறேண்டி. எந்த சொத்துக்காகவும் நகைக்காகவும் என் பிள்ளைய நீ கொன்னியோ அதே சொத்துக்காகவும் நகைக்காகவும் தான் நீயும் சாக போற. மூக்கையா நாடானுக்கும் முத்து பேச்சுக்கும் பிறந்த தலைச்சாம் பொண்ணு நான் சொல்றேன். நீ எழுதி வச்சுக்க. எத்தனை புள்ள பெத்தாலும் கொல்லி போட உனக்கு ஒரு புள்ள கூட கிட்ட இருக்காது. அனாத புணமாத்தான் உன்னை தூக்கிட்டு போவாங்க. பேராசை பிடிச்ச பேயே! செத்ததுக்கு அப்புறமும் ஆவி அடங்காம நெஞ்சு வேகாம பேயா தாண்டி நீ சுத்திக்கிட்டாலே இவ. இந்த ஜென்மத்துல உனக்கு விமோசனமே கிடையாது. பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா? அந்த மாதிரிதான் நீ செஞ்ச தப்பு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காத. எங்க அப்பன் மாயாண்டி அங்க நின்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் உனக்கு சரியான தண்டனையை தருவான். நெஞ்சில் அடித்து கதறிக்கொண்டு கீழே கிடந்த மண்ணை 2 கைகளாலும் கூட்டி வாரி ராஜாத்தியின் முகத்தில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் 2 பேரப்பிள்ளைகளையும் கையில் பிடித்துக் கொண்டு நடந்தார் மல்லிகா. சித்தபிரமை பிடித்தது போல் நின்றிருந்தார்கள் தங்கம்மாள், ராஜரத்னம் மற்றும் ஜெயசேகரன் மூவரும். தங்கையை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்த ஜெயசேகரன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியே சென்று விட்டான். அதன் பிறகு அவன் வீட்டிற்கு வரவே இல்லை. எங்கே சென்றான் என்று எதுவும் தெரியவில்லை. பின்னே என்றோ ஒரு நாள் எல்லையில் தீவிரவாதிகளோடு நடந்த சண்டையில் இறந்து விட்டதாக தகவல் வந்தது.
அவ்வளவுதானே ஒழிய உடல் கூட சொந்த ஊருக்கு வரவில்லை. சொல்லாமல் கொள்ளாமல் மகன் வீட்டை விட்டு சென்ற தினத்திலிருந்து நோய்வாய்ப்பட்டு படுத்து விட்டார் ராஜரத்னம். மனதிற்குள்ளேயே மருகி மருகி கமலி இறந்த கொஞ்ச நாட்களிலேயே அவரும் இறந்துவிட்டார். தங்களுடைய வீட்டை உறவினர் ஒருவரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தாயையும் தகப்பனையும் தன்னோடு சென்னைக்கு அழைத்து வந்து விட்டார் ஜெயலட்சுமி. கமலி இறந்த துக்கத்திலேயே மிகவும் குன்றி போய்விட்டார்கள் துரைசாமியும் மல்லிகாவும். மனோரஞ்சனும் ஸ்வேதாவும் குழந்தைகள் ஆக பேரப்பிள்ளைகளின் முகம் பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார்கள். ஆனாலும் எத்தனை நாளைக்கு? அநியாயமாய் மகளை இழந்துவிட்ட சோகம் பெரியவர்களை மெல்ல மெல்ல கொன்றது. கமலி இறந்து 4-5 ஆண்டுகளிலேயே துரைசாமியும் இறந்து விட்டார். கணவரை பிரிந்த ஏக்கத்திலேயே மறுவரிடம் மல்லிகாவும் போய் சேர்ந்துவிட கொஞ்ச நஞ்சம் நெஞ்சில் ஒட்டி கொண்டிருந்த சொந்த ஊர் பாசமும் முற்றிலும் போய்விட்டது ஜெயலட்சுமிக்கு. தங்கையும் பெற்றவர்களும் இறந்த பிறகு ஒரு சொந்த ஊருக்கு வருவதையே அவர் விரும்பவில்லை. ஜெகநாதனும் வற்புறுத்துவதில்லை. தாய் செய்த அக்கிரமங்களை எல்லாம் தங்கம்மாள் பாட்டி வழியாக கேட்டறிந்த மஞ்சரிக்கு இப்போதே செத்துவிடலாம் போல இருந்தது. இப்படி ஒரு கொடூரியின் வயிற்றிலா நாம் பிறந்தோம் என்று தன்னைத்தானே அருவறுத்து கொண்டாள். ஆனால் தன் தாய் யாரென அறிந்தும் தன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக சொல்லிய மனோரஞ்சனை எண்ணி மாலை மாலையாக கண்ணீர் விட்டாள். பெற்றவளை நம்பி பச்சை தண்ணீரை அருந்துவதற்கும் கூட பயமாக இருந்தது. எதையாவது கலந்து தந்து வயிற்றுக்குள் இருக்கும் தங்களின் காதல் சின்னத்தை அழித்து விடுவாளோ என்று நடுக்கமாக இருந்தது மஞ்சரிக்கு. அதனால் கதவை அடைத்துக்கொண்டு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தார்கள் பாட்டி பேத்தி இருவரும். ஆனால் இவர்களையும் விட வில்லி அல்லவா ராஜாத்தி? அவ்வளவு சுலபத்தில் விட்டு விடுவாளா? அத்தியாயம் 33. பெற்ற தாய்க்கு பயந்து அந்த வீட்டிலிருந்து பச்சை தண்ணீரை கூட அவள் கையால் வாங்கி அருந்தாமல் கொலை பட்டினி கிடந்தாள் மஞ்சரி. வயிற்றுப்பிள்ளைக்காரி பேத்தியே சாப்பிடாத போது தனக்கு மட்டும் என்ன கேடு என்று தங்கம்மாளும் வீம்பாக சாப்பிடாமலேயே இருந்து கொண்டார். சூரியன் கிழக்கே உதயமானானோ இல்லையோ ராஜாத்தி தொண்டை கிளிய கத்த ஆரம்பித்து விட்டாள். ஏ மஞ்சு, கதவை திரடி, டாக்டர் கிட்ட போகணும். டைம் ஆகுதுல்ல, காஃபி போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு ரெடியாவு. 8:30 மணிக்கெல்லாம் கிளினிக்ல இருக்கணும்னு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க. முதல்ல வயிற்றுல இருக்கிற அந்த பீடையை ஒழிச்சு கட்டிட்டு வரணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. எத்தனை கனவு கண்டு வச்சிருந்தேன், எல்லாத்துலேயும் மண்ணளி போட்டாளே. படுபாவி படுபாவி, சண்டாளி, நாசமா போறவ. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன மூச்சு காட்டாம கிடக்குறிய 2 பேரும்? கதவை திறங்களா? கத்திக்கொண்டே கதவை உடைத்து விடுவது போல தட்ட திறக்காமலேயே கமுக்கமாக இருந்து கொண்டார்கள் பாட்டியும் பேத்தியும். சரியான பாதுகாப்பு இல்லாமல் இவளை நம்பி போனால் அவ்வளவுதான். வயிற்று பிள்ளைக்கு அங்கேயே சமாதி கட்டி விடுவாள் கொலைகாரி. ஏ மஞ்சு, இப்ப கதவை திறக்க போறியா இல்ல கதவை உடைக்கட்டுமா? அவ்வளவு திமிராடி உனக்கு? என்னையவே எதிர்த்து நிக்கிறியா? வெளியே நின்று ராஜாத்தி ஆங்காரமாக கத்த, நீ எவ்வளோ கத்துனாலும் பரவாயில்ல, நான் கதவை திறக்க மாட்டேன். வேணும்னா கதவை உடைச்சுக்க. நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. என் பிள்ளைய நான் அழிக்க சம்மதிக்கவே மாட்டேன் என்று உள்ளே இருந்தே ராஜாத்திக்கு அதே ஆங்கார குரலில் பதில் கொடுத்தாள் மஞ்சரி. ஓ, அந்த அளவுக்கு திமிராயிப்போச்சா? எல்லாம் அந்த கிழட்டு முண்டை இருக்கிற தைரியத்துல தானே இப்படியெல்லாம் பேசுற. முதல்ல அவளை கொல்றேன்டி, அதுக்கப்புறம் உன்னையும் வயிற்றில் இருக்கிறதையும் சேர்த்து கொள்றேன் என்று கருவிக்கொண்டே சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்டு மஞ்சரிக்கு ரொம்பவே திகிலாக இருந்தது. வெறுமனே வாய் வார்த்தைக்காக எதையும் சொல்ல மாட்டாள் ராஜாத்தி, செய்து காட்டுவாள். அதுவும் அவள் எப்பேற்பட்ட கொலைகாரி என்று தெரிந்த பிறகு மஞ்சரிக்கு ஈரக்குலையே நடுங்கி போனது. இந்த ஈவு இரக்கமற்ற பாவியிடமிருந்து எப்படி வயிற்றில் இருக்கும் மனோரஞ்சனின் வாரிசை காக்கப் போகிறோம் என்று நடுக்கமாக இருந்தது. அச்சத்தோடு அவள் திரும்பி பாட்டி தங்கம்மாளை பார்க்க அவருக்கும் அதே பயம்தான். கதவை தட்ட தட்ட மகள் திறக்காத கோபத்தை காட்டுவதற்காக ஜிங்கு ஜிங்கு என்று நிலம் அதிர யமுனாவின் வீட்டை பார்த்து நடந்து வந்து கொண்டிருந்தாள் ராஜாத்தி. அள்ளி முடித்த கொண்டையும் காதை கூச செய்யும் கெட்ட வார்த்தைகளுமாக அவள் தெருவை கடந்து செல்ல அனைவருமே பயந்து போய் வெளியே ஓடி வந்து எட்டி பார்த்தார்கள். ஐயோ, இன்னைக்கு யாரு வீட்டை காவு வாங்க போறாளோ என்று மனதில் நினைத்து கொண்டார்கள். வேறு ராஜாத்தி காவு வாங்க வந்து கொண்டிருந்தது யமுனாவைத்தான். யமுனாவோ அப்போதுதான் சில பல திட்டுகளை வாங்கி எழுந்து வீட்டு முற்றத்தை பெருக்கி தெளித்துக் கொண்டிருந்தாள். எதிரே வந்து நின்ற வேகத்தில் அவள் கையில் இருந்த தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை வாங்கி தூர எறிந்துவிட்டு யமுனாவின் கூந்தலை கொத்தாக பற்றி இழுத்தாள் ராஜாத்தி. கூட்டி கொடுத்த முண்டை, அவன் எவன் கூடயே போய் புள்ள உண்டாயிட்டு வந்திருக்கா? இதெல்லாம் உனக்கு தெரியாமல நடந்திருக்கும்
தும்முனதுக்கும் இருமுனதுக்கும் மைனா மயிருன்னு ஒன்னத்தானே கூப்பிடுவா. இதுக்கு மட்டும் அவ தனியா போனாளா? எல்லாம் உனக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். யாரடி அவன்? எங்கிருந்து வந்தான் சொல்லு, இல்ல உன்னை கொன்னு போட்டுருவேன். அவ மட்டும்தான் அவன் கூட போனாளா, இல்ல நீயும் சேர்ந்து போனியா? வலி தாங்காமல், அவள் பேசிய பேச்சின் கனமும் தாங்காமல் அலறினாள் யமுனா. ஆனால் ராஜாத்தி அவளுடைய முடியையும் விடுவதாக இல்லை, பேச்சையும் விடுவதாக இல்லை. எதுக்கெடுத்தாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு மஞ்சு மஞ்சுன்னு ஆட்டிக்கிட்டு அந்த பக்கம் வருவியே, இந்த 2-3 நாளா உன்னை வீட்டு பக்கமே காணோம். விஷயம் உனக்கு தெரிஞ்சதுனால தானே பம்மிக்கிட்டு நீ வீட்டோட கிடக்க. சொல்லுலா, எவன் அவன்? கூச்சல் கேட்டு அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து அனைவரும் வெளியே ஓடி வந்தார்கள். ஆனால் யாருமே ராஜாத்தியை தடுத்து பிடிக்க காணோம். யமுனாவின் தாய் பஞ்சவர்ணம் கூட நாத்தனாரின் இந்த அழிச்சாட்டியத்தை பார்த்து கொண்டு கையை பிசைந்து கொண்டு நின்றாளே தவிர மறுத்து ஒரு வார்த்தை பேசவில்லை. சொந்த நாத்தனார் இல்லை. யமுனாவின் தந்தை தூரத்து முறையில் ராஜாத்திக்கு அண்ணன் முறை வேண்டும், அந்த முறையில் நாத்தனார். வாயை திறந்தால்தான் துண்டு துண்டாக பீத்து வறுத்து வாயில் போட்டு விடுவாளே. அத்தை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை விடுங்க அத்தை, முடி வலிக்குது அலறினாள் யமுனா. அவளுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தான் சர்க்கரை தேவன். யமுனாவின் வீட்டிலிருந்து 4வது வீடுதான் அவனுடைய வீடு. ஓடி வந்தவன் முதலில் ராஜாத்தியிடமிருந்து யமுனாவை காப்பாற்றி அவளை தன் கைவளைவில் வைத்துக் கொண்டான். சித்தி, உங்க பொண்ணு புள்ள உண்டாகியிருக்கானா, அதுக்கு யார் காரணம் என்னன்னு நீங்க அவளை போய் விசாரிங்க. எதுக்கு தேவையில்லாம இவளை வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க என்று சர்க்கரை தேவன் கேட்க அவனிடம் பாய்ந்தாள் ராஜாத்தி. உன்னை யாராவது பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்களால? நீ எதுக்கு ஓடி வந்த? ஓ, முறை பொண்ணுனா உடனே பாசம் பொத்துக்கிட்டு அவளை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்துட்டியோ? எப்பவும் அட்டை மாதிரி 2 பேருமே ஒட்டிக்கிட்டு தானே திரிவாளுக. இப்ப அவ புள்ள உண்டாகியிருக்கானா, அதுக்கு காரணம் யாருன்னு இவளுக்கு தெரியாம இருக்காது. நிச்சயம் அவ யார் கூட பழகுனான்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே தான் அமுக்குனி மாதிரி வாயை மூடிக்கிட்டு நிக்கிறா. ராஜாத்தி நெஞ்சில் ஈரமே இல்லாமல் யமுனாவை குற்றம் சாட்ட அவளை கேள்வியாக பார்த்தான் சர்க்கரை தேவன். அவனுடைய சுட்டெரிக்கும் பார்வையிலேயே பயந்து நடுங்கிவிட்டாள் யமுனா. ஐயோ மச்சான், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவளும் நானும் சேர்ந்து சுத்துவோம், சேர்ந்து படிச்சோம். ஆனா அவ யார் கூட பழகினா எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது மச்சான், என்ன நம்புங்க. நம்ம கோயில் கொடைக்கு அக்கா வந்திருந்தா, நான் வீட்டில் அவ கூடயே தான் இருந்தேன், வெளியே எங்கேயும் போகல. கோயிலுக்கு கூட அவ கூட தான் போயிட்டு போயிட்டு வந்தேன். வேணும்னா அவளுக்கு ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. அப்புறம் கடைசி பரீட்சை எழுதிட்டு நான் இங்க திரும்ப வரவே இல்லை மச்சான். அப்படியே அக்கா ஊருக்கு கோயில் கூடைக்கு போயிட்டேன். காலேஜுக்கு வந்து வெயிட் பண்ணி அத்தான் தான் கூட்டிட்டு போனாங்க. பரீட்சை முடிஞ்சதுனால கோயில் கூட முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு முந்தா நேத்து தான் மச்சான் நான் வீட்டுக்கே வந்தேன். இடையில அவ எனக்கு ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் அவ எடுத்து பேசல. அந்த மாயாண்டி அப்பா மேல நான் சொல்றதெல்லாம் உண்மை மச்சான், என்ன நம்புங்க என்று அழுதாள் யமுனா. அதன் பிறகுதான் சர்க்கரை தேவனும் யோசித்தான். அவள் சொன்னது முற்றிலும் உண்மைதான். எல்லாம் அவனுக்கும் தெரியும் தானே. அதுபோக முந்தா நாள் அவளை ஊரிலிருந்து இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டது அவன்தானே. அதன் பிறகுதானே மஞ்சரி விஷயம் பற்றி அவன் அறிந்து கொண்டான். ஆனால் ராஜாத்தியோ யமுனா சொல்வதை நம்ப தயாராகவே இல்லை. சக்கரை, இவ சொல்றத நம்பாத, கள்ளி, பொய் சொல்றா. அவளுக்கு இவளும் உடந்ததாம். இவளை 4 இழுப்பு இழுத்தோன்னா தன்னால உண்மையை சொல்ல போறா. நீ விடு, இவகிட்ட இருந்த உண்மையை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே யமுனாவை பிடித்து முரட்டுத்தனமாக இழுக்க ராஜாத்தியை பிடித்து ஆவேசமாக கீழே தள்ளிவிட்டான் சர்க்கரை தேவன். எங்கேயே போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு சொன்னாலாம். நல்லா இருக்குது சித்தி உன் கதை. சம்பந்தப்பட்ட பிள்ளைகிட்ட போய் உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு யார் தகப்பன்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம இவளை போட்டு அடிக்கிற. ஏன் கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சியோ? இதுக்கு மேல அவ மேல கைய வச்சேன்னு வச்சுக்கோ, சித்தின்னு பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். மரியாதை கெட்டுரும். பல்லை கடித்துக்கொண்டு ஆட்காட்டி விரலை நீட்டி சர்க்கரை தேவன் ராஜாத்தியை பார்த்து எச்சரிக்கை குரலில் மிரட்ட, அப்போது மச்சான், என்னையும் என் பிள்ளையையும் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து மச்சான் என்று அவன் காலில் வந்து விழுந்தாள் மஞ்சரி. மழை வரும்.